அனுபூதிதான் முக்கியம். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. மற்றவர்களுக்கு அந்த பரம உண்மையை சொல்வதற்குத்தான் சாஸ்திர பிரமாணம் வேண்டுமே தவிர, தான் மட்டும் பரமஞானத்தில் இருப்பதற்கு அனுபூதி மட்டுமே போதுமானது. தான் மட்டும் பரமஞானத்தில் இருப்பவனுக்கு இருக்க வேண்டும் என்பவர்களுக்கு நூல்களோ சாஸ்திர ஞானமோ தேவை கூட இல்லை. குருவிடமிருந்து நேரடியாக தீட்சையும் குருவின் உபதேசங்களுமே போதும். அவர்களுக்கு பரமஞானத்தை அளித்துவிடும். ஆனா மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆச்சாரிய பொறுப்பை ஏற்று பரமாச்சாரிய திருப்பணியை செய்ய வேண்டியவர்கள், இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு அளிக்க வேண்டியவர்கள் நிச்சயமாக ஆத்ம அனுபவத்தோடு ஆத்ம பிரமாணத்தோடு சேர்ந்து சாஸ்திர பிரமாணத்தையும் பெற்றிருக்க வேண்டும். சாஸ்திர பிரமாணம் இல்லாவிட்டால், சாஸ்திர ஞானம் இல்லாவிட்டால், ஆத்ம பிரமாணம் இருந்தால் கூட ஆச்சாரியனாக இருந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டுவது சாத்தியம் இல்லை, சரியும் இல்லை. அதனால அனுபூதியின் போது எல்லோருக்குமே மூன்றாவது கண் திறக்கின்றது. மூன்றாவது கண் திறக்கும் பொழுதுதான் எல்லோருக்குமே அனுபூதி மலர்கின்றது. ஒரு தனி மனிதனுடைய பரமானுபூதிக்கு, ஆத்ம அனுபூதிக்கு, ஜீவன் முக்திக்கு, பரமுக்திக்கு சாஸ்திரங்களோ நூல்களோ தேவையில்லை. குருவின் உபதேசங்களும் தீட்சையும் மட்டுமே போதும். ஆனால் மற்றவர்களுக்கு உபதேசிக்கின்ற, திருப்பணி செய்பவர்களுக்கு ஆத்ம அனுபவமும் ஆத்ம பிரமாணமும் சாஸ்திர பிரமாணமாகிய நூல்களின் அறிவும் தேவை.